ஒருவர் சாய்ந்து ஓடம் தோழி பாடலாம் பாடலாம். அப்படியா? ஆனால் உன்னிடத்தில் புன்னகை இருக்கிறது, ஆனால் புன்னகை ஒண்ணு கூட காணாம. என்னங்க என் மேல கூட என்கிட்ட இருக்க பொண்ணு பொருளும் அந்த கவலை என்பதே தேவை கிடையாது. ஏங்க? ஏனென்றால் ஏன் மனைவி இருக்கின்றால் ஸ்ரீதேவி. மனைவியா? என் கருப்புக்கு எடுத்துட்டாங்க. திருமணம் மட்டும்தான் நடந்தது. ஆனால் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் இரவு வாழ்க்கையினுடைய முதற் படி அது நடக்கல. முக்கியமான வேலையா தானே அதான் நடக்காம போச்சு. நிஜமாவா? திருமணத்திற்கு மட்டும்தான் நாள் சரியாக இருந்தது. முதல் இரவுக்கு நாள் சரியில்லை. ஒரு வாரம் காலம் வைத்துதான் முதல் என்று உரைத்தார்கள். அப்பதான் நாட்டு நகர் வந்து உன்னை சந்தித்து உன் அழகில் நான் மதிமடங்கி விட்டேன். அப்படியா? ஆமா. அப்படின்னா தாலி மட்டும் தான் கட்டி இருக்கிறீங்க? தாலி மட்டும் தான் கட்டிக்கிறேன். வேற ஒண்ணும் அங்க நடக்கல? சத்தியமா ஒண்ணுமே இல்ல. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா. என்னங்க உன் மேல சத்தியமா நான் எதனா கோவமா பேசியிருந்தா உன் மேல எனக்கு கோபம் என்பதே கிடையாது. ஏங்க ஒருவனுக்கு ஒருத்தே வாணும் தான் நினைப்பாங்க. நானும் ஒரு பெண் தானே, ஆகினாலதாங்க கொஞ்சம் கோவம் பண்ணிட்டேன். முன்னாடி என்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம் இல்ல? உன்னுடைய அழகுல மாறி நான் மாசிட்டேன். சரி விடுங்க, முதலிரவு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அதான் நான் இருக்கிறேன் இல்ல. நீங்க எப்பதான் நினைக்கிறீங்களோ அப்பதான் நாம இருவருக்கும் தினம் தினம் முதலிரவு தான். அப்படியா? இத பாருங்க, பொன் பொருள் இல்லா கட்டி கூட போதுங்க. இனிமேல் நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. இது போல மனைவி கிடைப்பிருக்கு. நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன பாக்கி இருக்கிற கவரிங்க நான் காலத்துக்கும் போட்டுக்கிறேங்க. எனக்கு பொன் பொருள் எல்லாம் வேண்டாம். இப்போதே புறப்படுகிறேன். நகை மொத்தத்தை வாங்கி என்னங்க என்ன பாருங்க, நகை வாங்கி வந்து என்னை விட்டு இனிமேல் நீங்க ஒரு நொடி பிரிந்தாலும் கூட மறுநோடி நான் தூக்கல தூக்கிடுவேன். என்னை விட்டு பிரிய கோவல் நினைக்கின்றாய். அப்படியான பொன் பொருள் எப்படி வாங்கி வருவது? உங்க நாட்டு காவல் நடப்புங்க. காவல் அனுப்பி அனைத்து பொன் பொருள் அனைத்து வாங்கிட்டு வர உத்தரவிடுகிறேன். புறப்படு போகலாம். என்னுடைய மாமா வளைந்தபடி என்றுதானே வெள்ளிக்கிழமை, இன்றுதானே முதலிரவு. நகரமலை சென்ற என் கணவரை இதுவரை காணவில்லையே. சரி வரட்டும் பார்க்கலாம். பலகாரோ என்னப்பா வரும்போது ஒவ்வொரு வச்சு வர பலகார ஊசர் நிலைமையில இருக்குதுமா. சரி அதெல்லாம் விட ஐயோ அம்மா எவ்வளவு பேசுறீங்க வயிறு சொல்லுமா. பலகாரம் இன்று என்ன தெரியுமா? எனக்கு என் கணவருக்கு முதல் இரவு நினைப்பு தான் பழப்பு கொடுக்குறாங்க. 5 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய வச்சிருக்கேன். பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை போட்டு கலந்து வச்சிருக்கேன். கோவி சார்ல வடிவேலு குடுக்குற எதுமே பூனிக்கு ஊத்துற மாதிரி நாய் கூட்டிட்டு போமா. நானா? ஆமா ஏமா எங்க வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரர் அங்க பஞ்சர் ஆகி நின்னு கிடக்குது. விளையாடாதப்பா. நானும் அவள் யாரா அவர் இறங்கி விளையாடிக்கிற அருமா. புரியவில்லையே. இலவச நானும் நகரங்கள போனமா. திடீர்னு ஐயாவுக்கு தண்ணி தாங்க அதிகமாகி போச்சு. நாட்டுல தண்ணிக்கா பஞ்சம்? ஆளுக்கு பின்னாடியே கொடாருது. குடிக்க வேண்டியதானே? அது வரல, தண்ணி நின்னு போச்சுமா. டேங்கல் தண்ணி ஆத்திலியா. அந்த காட்டு மாரியம்மன் ஆளுக்கு பக்கத்துல ஒரு குடி சேர்த்துமா. அங்க போய் தண்ணீர் கேட்டேன். சகிலான்னு ஒரு பெண்ணு தண்ணி எடுத்தாந்து கொடுத்தாமா. பெண்ணா? ஆமா. பெண் என்றால் என்னுடைய கணவர் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டார். உத்தமர். ஹரிச்சந்திர வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரு. அப்படித்தான் நான் நினைச்சமா. தண்ணி வாங்கி சாப்பிட்டாரா இல்லையோ அந்த சகிலா மீது மோகத்தாலே காசு வீட்டிலே தண்ணிட்டாரு.